ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பாண்டி டைரிஸ். இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம கடுகு பொரிஞ்சோடனே போட்டுருக்கோம். அவரைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப அவரைக்காய் இந்த வதங்கின இதில் போட்டு வதக்கணும். ஒரு அரை வேக்காடு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த அவரைக்காய் வச்சிருக்கோம் பாருங்க, அதெல்லாம் வைக்கணும். இது நல்லா வதக்கணும். இந்த எவ்வளோ அவரைக்காய் போட்டோம் இப்போ கொஞ்சம் குறையிட்டுருங்க. இது வதங்க இன்னும் செய்யணும். அதுக்கு அது கொஞ்சம் வதங்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம உப்பு காரம் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா நிறைய அவரைக்காய் இருக்கும்னு சொல்லி நம்ம நிறைய போட்டுருவோம். ஆனால் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அளவு தெரியும், இன்னும் கரெக்டாக இருக்கும். அப்போ மஞ்சள் இது பாருங்க, நாங்கள் வீட்லேயே அரைச்ச குழம்பு தெரியும். ஒரு 1.25 ஸ்பூன் போடுறோம். சால்ட் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்லோல சும்மா ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு தண்ணி தெளிச்சு ஊற்றி விட்டுட்டு ஸ்லோலயே வச்சீங்கன்னா நல்லா வெந்துடும். நான் வெந்த உடனே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண பாருங்க. நான் இப்ப எவ்வளவு தண்ணி ஊத்துறேன்னு பாருங்க. நீங்க பாருங்க, இவ்வளவுதான் தண்ணி ஊத்துறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சீங்கன்னா நல்லா பொரியல் சூப்பரா இருக்கும். நான் இது எடுத்து காட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். முக்கால்வாசி எந்திரிச்சு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சா போதும், பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.